வணக்கம்ப்பா. ராத்திரி படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது, அப்படி தூங்கினாலும் பிறண்டு பிறண்டு படுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிம்மதி இல்லாமல் தூங்குறோம்னு. அவங்க பகல் நேரத்தில் தூங்கவே கூடாதுப்பா. பகல் நேரத்தில் தூங்கினா ராத்திரி நிம்மதியான தூக்கம் வராது. அப்புறம் சாயந்தர நேரத்தில் நல்லா நடக்கணும். நடைப்பயிற்சி ஒரு 3/4 மணி நேரம்னாலும் நல்லா கையை காலை வீசி நடந்துட்டு அப்புறம் கையை காலை கழுவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தூங்குங்க. உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். வேறு எந்த இதுவும் கூட தேவையில்லை, இதே போதும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு பக்கெட்டில் நம்ம கால் பாதம் மூழ்கிற அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி, அதில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழச்சாறு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு அதை விட்டுட்டு நீங்கள் நல்லா அந்த கல்லுப்பை நல்லா கலந்து விட்டுட்டு காலை 1/2 மணி நேரம் பாதமெல்லாம் மூழ்கிற அளவுக்கு 1/2 மணி நேரம் வச்சுருந்து அப்புறம் எடுத்து காலை சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிட்டு படுங்க. அதுக்கும் இல்லையா, நீங்கள் இப்படி செய்யலாம். நீங்கள் காலை கழுவி துடைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயை உள்ளங்கையில் ஊற்றி அந்த லேசாக முட்டும் தண்ணி, ஒரு 4-5 சொட்டு தண்ணியை விட்டு நல்லா தேய்க்கணும்ப்பா. தேய்ச்சா ஒரு மாதிரி பிசு பிசு பிசுன்னு க்ரீம் மாதிரி வரும். அதை கால் பாதங்களில் நல்லா இந்த கையை எடுத்து கால் பாதங்களில் நல்லா ஒரு கால் பாதத்தில் நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி அந்த விரலெல்லாம் மசாஜ் பண்ணி விடணும். அதே மாதிரி இந்த கையில் இருக்கிறத அந்த வலது கை பக்கம் இருக்கிற காலில் வலது காலில் நல்லா மசாஜ் பண்ணி பாதத்தில் தேய்ச்சிட்டு அந்த விரல்களெல்லாம் நல்லா நீவி விட்டு மேல் பாதத்தையும் தேய்ச்சிட்டு நீங்கள் வாட்டில் படுங்க. நிம்மதியாக தூக்கம் வரும்.